ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கார்களில் இது வந்து சாதா பிரேக்கா இல்லை பூஸ்டர் பிரேக்கா அப்படின்னு நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பேசுகிறது இதுதான் வந்து பூஸ்டர் பிரேக். நார்மல் பிரேக்கில் வந்து இந்த பூஸ்டர் அசம்பிளி வந்து வராது. இது வந்து ஃபோர்டு ஃபிகோக்குரியது. இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கு வந்து திடீர்னு உள்ளே போயிடும். நம்ம நல்லா போய்கிட்டே இருப்போம், சடனாக வந்து பெடல் வந்து உள்ளே போயிடும், பிரேக் நிற்காது. திரும்பி 2 தடவை பம்ப் பண்ணிங்கன்னா நிற்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த சிலிண்டர் தான் உங்களுக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஆயில் ஒருவேளை உங்களுக்கு பிரேக் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா ஆயில் வந்து குறையணும். ஆயில் குறைஞ்சாலும் உங்களுக்கு பிரேக் நிற்காது. அதே மாதிரி இந்த சிலிண்டர் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு பிரேக் நிற்காது. ஆயில் கம்ப்ளைண்ட் உள்ளது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வீல் சைட்லேயோ இல்லை ஹோஸ் சைட்லேயோ இந்த மாதிரி நிப்புள் மாற்று இடத்துலையும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லீக்கேஜ் ஆகும். அப்படி தான் நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து இந்த பூஸ்டர் அசம்பிளி வந்து போயிடுச்சு அப்படின்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சடனாக பிரேக் பெடல் வந்து உள்ளே போயிடும். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சில நேரம் வந்து பெடல் உள்ளே போயிடுது, அதுக்கடுத்து திரும்பி நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரியாக இந்த பிரேக் அசம்பிளி வந்து மாற்றியே ஆகணும். மாற்றினா தான் உங்களுக்கு வந்து சரியாக வரும். நீங்கள் சரியாகிடுச்சு அதுக்கடுத்து இப்படியே நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து முற்றிலும் வந்து தவறானது. கார்களில் வந்து இந்த மாஸ்டர் சிலிண்டர், அதாவது இது பேர் வந்து டேண்டம் மாஸ்டர் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீலுக்கு 2 ஓஸ் தனியாக போகும். அதே மாதிரி ரியர் வீலுகளுக்கு தனியாக 2 ஓஸ் போகும். மொத்தம் 4 வீலுக்கு வந்து போகும். இது வந்து இதுக்கு மேலே வந்து ஆயில் டேங்க் வந்து பொறுத்திருப்பாங்க, பிரேக் ஆயில் டேங்கு. இந்த நிப்புள் வந்து கார் கிளச்சுக்கு ஹைட்ராலிக் டைப் இருக்கிறதுனால வந்து கார் கிளச்சுக்கு போகிற ஹோஸ்லையும் இந்த டேங்கோட தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கும் இதே சேம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பூஸ்டர் பிரேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் லேசாக பிரேக் அப்ளை பண்ணாலும் சடனாக நிப்பாட்டுறதுக்கு வந்து இந்த அசம்பிளி வந்து யூஸ் ஆகுது. பிரேக் பெடலை நீங்கள் லைட்டாக மிதித்தாலும் கொஞ்சம் வந்து ஈஸியாக நிப்பாட்டுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஒரு டயாப்ராம் அமைப்பு. இதில் வந்து வேக்கம், இந்த ஹோஸில் தான் வந்து வேக்கம் வந்து இழுக்கிறதுக்கான ஹோஸ். இது வந்து வேக்கம் வந்து உறிஞ்சும். இது வந்து பெட்ரோல் கார்லன்னா இன்லெட் மேனிஃபோல்டில் மாட்டியிருப்பாங்க. டீசல் காருன்னா வேக்கம் பம்ப் அப்படின்னு தனியாக இருக்கும், அதில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இன்ஜின் வந்து ஆன் ஆகும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த ஹோல்ஸ் வந்து காரோட பாடியில் வந்து பொறுத்திருப்பாங்க. இது வந்து பிரேக் பெடலில் வந்து டைரெக்டாக வந்து பொறுத்திருப்பாங்க. நம்ம லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணும்போது இதில் இருக்கிற டயாப்ராம் வந்து ஒர்க் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த வேக்கம் வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். உள்ள வேக்கம் ஓப்பன் ஆகும்போது இதில் வந்து பிஸ்டன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உள்ளே போகும். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் உங்களுக்கு லேசாக காலை வச்சாலும் ஈஸியாக வந்து பிரேக் அப்ளை ஆகி நிற்கிறதுக்கு தான் இந்த வந்து யூஸ் ஆகுது. இதுதான் பவர் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு வந்து பழைய காரில் கிடையாது. இப்போ லேட்டஸ்ட்டாக வர கார்களில் எல்லா டைப்பான கார்களையும் வருது. ஓல்டு கார்லேயும் ஒரு சில ஹையர் அண்ட் மாடலில் வந்து வரும். பவர் ஸ்டேரிங், பவர் பிரேக் இந்த மாதிரி சொல்லுவாங்க, சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த கார்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சேஃப்டின்றது பிரேக்கில் ரொம்ப முக்கியம். அதனால் ஒன்ஸ் நீங்கள் போயிடுச்சு, டவுட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்ஸ்க்கு கொண்டு போய் காமிச்சு இதுக்குரிய சரியான பேர்ஸை வந்து கம்பல்சரி நீங்கள் மாற்றுறது நல்லது. இது வந்து இந்த அசம்பிளி வந்து வேலை பார்த்துனா போடுறாங்க. மேக்ஸிமம் வேலை பார்த்து ஒர்க் பண்ணி போடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. இந்த அசம்பிளி வந்து யூஸ்டு வாங்கி போடலாம், இல்லை அப்படின்னா புதுசு வாங்கி போடலாம். ஒரு சில வண்டிகளுக்கு காஸ்ட் ரொம்ப கூட இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கிராப்பில் வந்து யூஸ்டு இந்த மாதிரி வாங்கி போடுறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா புதுசு வாங்கி போடுறது தான் பெஸ்ட்டு. இது வந்து ஒர்க் பண்ணி போடுறது வந்து சரி கிடையாது. ஓகேங்களா? அதனால் பிரேக் விஷயத்தினால ரொம்ப கவனம் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி பிரேக் பெடல் உள்ளே போகுது அப்படின்னா சீரியஸ்னஸ் எடுத்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.